வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன ப்ராஜெக்ட் பார்க்க போகிறோன்னா ADAS சிஸ்டம் அண்ட் ஆன்டி கொலிஷன் சிஸ்டம் யூஸிங் LIDAR ஃபார் EVs and Autonomous vehicles பகுதி 1. உங்களுடைய வண்டி வாகனங்கள் விபத்தில் சிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த ப்ராஜெக்ட் ரொம்பவே உதவியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ADASையும் டிசைன் பண்ண போகிறோம். சுற்றுப்புறத்தை ஸ்கேன் பண்ணுறதுக்கு இந்த ப்ராஜெக்டில் நம்ம LIDAR யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஏதாச்சும் நடுவில் அப்சாக்கிள்ஸ் வந்துருச்சுன்னா பஸரில் அலாரம் அடிக்கிற மாதிரி செட் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் உங்களுடைய வண்டியில் ஆட்டோமேட்டிக்காக பிரேக் பிடிக்கிற மாதிரி கூட செட் பண்ணலாம். இந்த வீடியோவில் ஆன்டி கொலிஷன் சிஸ்டமுடைய ப்ரோட்டோடைப்பை நம்ம உருவாக்கியிருக்கோம். இதில் ஒரு ராஸ்பெரி பை வச்சுருக்கோம். எதுக்குன்னா அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதுக்கும் லைடாரால் என்விரான்மெண்ட்டை ஸ்கேன் பண்ணுறதுக்கும். நீங்கள் ராஸ்பெரி பை 4க்கு பதிலாக NVIDIAவை கூட பயன்படுத்திக்கலாம். நம்ம YD LIDAR X2 பயன்படுத்தியிருக்கோம். நீங்கள் என்ன லைடார் வேணால் அந்த ப்ராஜெக்டை டெவலப் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த லைடாரில் பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டார் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு கண்ட்ரோலர் இருக்கும். அது நமக்கு அவுட்புட்டை கொடுக்கும். அதுக்கப்புறம் அதில் செட் ஆஃப் லேசர் டிரான்ஸ்மிட்டரும் ரிசீவரும் இருக்கும். உங்களுடைய வாகனத்தில் லைடாரை ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்பவே முக்கியமானது. அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு உங்களுடைய லைடார் டேட்டா ஷீட்டில் இருக்க டயக்ராமை பார்த்துக்கோங்க. எல்லா லைடார்லேயும் இந்த 0 டைரக்ஷன் இருக்கும். இதுதான் நம்ம லைடாருடைய 0 டைரக்ஷன். இதை வச்சு நம்ம லைடாருடைய ஃப்ரண்ட் வியூ நல்லா தெரிகிற மாதிரி மவுண்ட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் உங்களுடைய வண்டியோடைய வைப்ரேஷனை நீங்கள் ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கணும். அதனால் லைடார் நல்லா ப்ராப்பராக ஸ்கேன் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுடைய லைடாரோடைய ரேஞ்சை நீங்கள் செக் பண்ணிக்கணும். அது செக் பண்ணுறதுக்கு டேட்டா ஷீட்டில் போய் பார்க்கலாம். இன்னும் ஒன்றையும் நீங்கள் செக் பண்ண வேண்டியது இருக்கும். அது பேர் தான் FDA ரீடிங். லைடார் லேசர் வேவ் யூஸ் பண்ணுறதுனால உங்களுடைய கவர்மெண்ட் பாலிசியையும் FDA ரீடிங்கையும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இது கிளாஸ் 1 தான், அதனால் நம்ம பப்ளிக்கில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா லைடாருடைய ரேஞ்ச் ஆர் ஃபீல்ட் ஆஃப் வியூன்னு நம்ம சொல்லலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி லைடாரால் 0லேருந்து 30 டிகிரி வரையும் ஸ்கேன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விடயம் என்னதுன்னா பாட் ரேட் ஆஃப் லைடார். உங்களுடைய லைடார் USB சீரியல் போர்ட்டில் ஒர்க் ஆச்சுன்னா பாட் ரேட் பேராமீட்டரை ரொம்பவே முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது இருக்கும். இந்த டேட்டா ஷீட்டில் சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன், அப்புறம் லைடாரில் ஒர்க் பண்ணுறதுக்கான SDK, இது போன்ற பல தகவல்களும் இருக்கும். இப்போ லைடார் எப்படி வேலை செய்ய போகுதுன்றதை செக் பண்ணிக்கலாம். என்னுடைய லேப்டாப்பை லைடாரை கனெக்ட் பண்ணிக்கிறேன். நான் ஏற்கனவே சாஃப்ட்வேரையும் SDKயும் டவுன்லோட் பண்ணியாச்சு. நீங்கள் உங்களுடைய போர்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த போர்ட்டில் லைடாரை கனெக்ட் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் வெர்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க ட்ராப் டவுன்லேருந்து. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் லைடார் டேட்டா பாயிண்ட்ஸும் அதோடைய ஆங்கிள்ஸும் ஸ்க்ரீனில் தெரியுது. இங்கே பார்த்தீங்கன்னா லைடார் நகருது. என்னுடைய ரூம் என்விரான்மெண்ட்டெல்லாம் ஸ்கேன் பண்ணியிருக்கு. நான் இதை தூக்கியிருக்கேன். தூக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்சாக்கிள்ஸ் கம்மியாகிறதெல்லாம் உங்களால் பார்க்க முடியும். இந்த இடத்துல அப்டாக்கிள்ஸோட தூரத்தை கூட உங்களால் பார்க்க முடியும். நாங்கள் இப்போ இந்த லைடாரை ராஸ்பெரி பை போர்டில் கனெக்ட் பண்ண போகிறோம். நீங்கள் உங்களுடைய டெவலப்மெண்ட் போர்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் VNC வியூவர் வழியாக என்னுடைய ராஸ்பெரி பையை ரிமோட் ஆக்சஸ் பண்ணிப்பேன். முதல்ல நீங்கள் உங்களுடைய லைடாருக்கு ஏற்ற மாதிரி SDKயை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எங்களுடைய லைடார் பார்த்தீங்கன்னா YD LIDAR X2. இதற்கான SDK பைத்தான் SDK அதை எப்படி டவுன்லோட் பண்ண முடியும், இந்த மாதிரியான தகவல்லாம் டேட்டா ஷீட்லேயே உங்களால் பார்க்க முடியும். என்னுடைய ராஸ்பெரி பையில் நான் ஏற்கனவே பைத்தான் SDKவை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். லைடாரை கனெக்ட் பண்ணுறதுக்கும் டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான சாம்பிள் கோடு இருக்குங்க. இந்த கோடில் நம்ம சில சேஞ்சஸை பண்ணிக்கலாம். முதல்ல லைடார் கனெக்ட் ஆன போர்ட் நம்பரை நீங்கள் தரணுங்க. இந்த போர்ட் நம்பரை வாங்குறதுக்காக இந்த கமெண்டை யூஸ் பண்ணுங்கள். டெர்மினலில் LSUSB. இது உங்கள் ராஸ்பெரி பை போர்டில் இருக்க அனைத்து கனெக்டட் போர்ட்ஸையும் காமிக்கும். இந்த ஃபங்க்ஷன் அவுட்புட் டெர்மினலில் ஆங்கிளையும் டிஸ்டன்ஸையும் பிரிண்ட் பண்ணும். இப்போ நான் இந்த கோடை ரன் பண்ணுறேன். நீங்களே பாருங்கள், ஆங்கிளையும் டிஸ்டன்ஸையும் அவுட்புட் டெர்மினல் காமிக்குது. இப்போ ஆன்டி கொலிஷன் சிஸ்டமை நம்ம டிசைன் பண்ணுறதுக்காக ஒரு சில கண்டிஷன்ஸ் நம்ம அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு என்னுடைய வண்டியை சுற்றி 220லேருந்து 300 மீட்டர் அதுக்கு அப்பால் இருக்க எந்த தடைகளையுமே கன்சிடர் பண்ண தேவையில்லை. அந்த ரேஞ்சுக்கு உள்ளே வந்துச்சுன்னா மட்டும் எனக்கு அலர்ட் கொடுக்கலாம். இல்லை ஆட்டோமேட்டிக் பிரேக்கிங் சிஸ்டம் ஏதாச்சும் வச்சுக்கலாம். இதுக்காக தான் நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இஃப் கண்டிஷனை போடுறோம். அலர்ட் காமிக்கும் போது இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் அவுட்புட் டெர்மினலில் பிரிண்ட் ஆகும். பஸர் கனெக்ட் பண்ணுறதுக்காக உங்களுடைய ராஸ்பெரி பையில் இருக்கிற மற்ற GPIOஸை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த கோடை ரன் பண்ணுறேன். இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், என் கையை கிட்ட கொண்டு வரும்போது ஆங்கிளையும் டிஸ்டன்ஸையும் காட்டுது. அதோடு சேர்த்து வார்னிங் மெசேஜும் பிரிண்ட் ஆகுது. நீங்கள் கிராஃபையும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மேட்ப்ளாட் லைப்ரரியை யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல NumPy லைப்ரரியும் மேட்ப்ளாட் லைப்ரரியும் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதை கோடில் இம்போர்ட் பண்ணணும். கிராஃபை பிளாட் பண்ணுறதுக்காக மேட்ப்ளாட் யூஸ் ஆகுது. நியூமெரிக்கல் கேல்குலேஷனுக்காக NumPy யூஸ் ஆகுது. எந்த இடத்துல லைடார் டேட்டா பாயிண்ட்டை பிளாட் பண்ண போகிறோமோ அதுக்கு நம்ம ஆங்கிள்ஸை டிஃபைன் பண்ணிக்கணும். இந்த ஃபங்க்ஷன் கிராஃபை பிளாட் பண்ணும்.
அதுக்கப்புறம் கோடை ரன் பண்ணும்போது இந்த மாதிரியான கிராஃபை நம்மளால் பார்க்க முடியும். இந்த வீடியோ வந்து பார்ட் 1 தாங்க. இந்த சிஸ்டமை எப்படி ஈவியோட ஹப் மோட்டார் கூட கனெக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி ADAS சிஸ்டமை உருவாக்குறது அப்படின்றதெல்லாம் அடுத்த செஷனில் பார்த்துருவோம். இது தாங்க இந்த ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த ப்ராஜெக்டை உங்களுடைய வீட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். உங்களுடைய அனுபவங்களை எங்களுக்கு பகிருங்க. அனைவருக்கும் நன்றி.